ஸ்டே சேவியர் யூடியூப் சேனல். இந்த குழந்தை வந்து சிதம்பரத்துல செம்பியன் கூட வந்த குழந்தை. மயிலாடுதுறையில இருந்து சக்கரவர்த்தி செம்பியனையும் இவனையும் கொண்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு வந்து முதுகெலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ரொம்ப நாள் ஆனதால இவங்களை வந்துட்டு நாங்க பிசியோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். காலெல்லாம் அந்த போன்ஸ் எல்லாமே ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால பிசியோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லுமே இன்ஃபெக்டா இருக்கு, நிறைய இன்ஃபெக்டா இருக்கு. அதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மெடிசன்ஸ். இவங்க வந்து இவங்களுக்குன்னு நாங்க வந்து சில இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த மண்ணு போட்டு நாங்க நிறைச்சிருக்கோம். நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் நடக்கிறதுக்காக நாங்க மண்ணு கொட்டி ஒரு செக்ஷனே இருக்கு. இவங்க குழந்தைன்றதால நாங்க செக்ஷனுக்குள்ள விடல. நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நடக்கிறதுக்கு. நம்பிக்கையோட நம்ம ட்ரை பண்றோம். நம்பிக்கையோட அவங்க எழுந்து நடப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில ட்ரை பண்றோம். மெடிசன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அடிபட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை, அதாவது நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல போன் ஃப்ராக்சரோ புரோக்கனோ இருக்கிறப்போ நாம வந்து அவங்கள கம்ப்ளீட் ரெஸ்ட்ல வைக்கணும். அது வந்து அந்த ஊர்ல வந்து மருத்துவ வசதி கிடையாது. அவங்களுக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், இவங்க ரொம்ப ஓடி இருக்கலாம். அந்த மாதிரி என்னைக்குமே ஒரு குழந்தைங்க வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருந்தாதான் நம்ம வந்து சக்சஸ் எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் நாங்க வந்து ட்ரை பண்றோம். உங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரதுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நடக்குவான்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம மெடிசன்ஸ் ஃபாலோ பண்றோம், பிசியோதெரப்பி கொடுக்குறோம். அவங்க நடக்கிறதுக்கும் நாங்க மண்ணில் விட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம். அதனால வந்து நாங்க பொதுமக்களுக்கு என்ன சொல்றோம்னா, ரோட்ல நீங்க வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஒரு குழந்தை கிராஸ் ஆனா நம்ம எப்படி வந்து பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்றோமோ அதே மாதிரி இவங்களும் ஒரு குழந்தைகள் தான். இவங்க போறப்பவும் நம்ம வந்து அசால்ட்டா நாய்தானே நினைச்சு வண்டி ஏத்துறோம். அதுல அந்த உயிர்களுடைய வலி என்னன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இவங்களால வந்து சொல்ல முடியாது. சில ஆட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைங்களை எடுத்து காப்பாற்றக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து வண்டியை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்க. இவங்களும் ஒரு உயிரின் மதிங்க. உங்களோட வலியை வந்து புரிஞ்சுக்கங்க. கருணையோட இருங்க. நன்றி.